ராம்குமார் மரணம் தொடர்பாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் மேஜிஸ்திரேட் விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். சுப்பிரமணியன், சற்று நேரத்திற்கு முன்னதாகவே நம்ம நேரலையில் பார்த்தோம், அங்கே மேஜிஸ்திரேட் விசாரணை தொடங்கியதை நேரலையில் நீங்கள் குறிப்பிட்டீங்க. தற்போது வரை யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடைபெற்றிருக்கு, என்னென்ன கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருது? ராம்குமாரின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக மேஜிஸ்ட்ரேட் விசாரணை தொடங்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக திருவள்ளூரில் இருக்கக்கூடிய JM1 மேஜிஸ்ட்ரேட் தமிழ்ச்செல்வி தலைமையில் நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்தார்கள். அதன் பிறகு ராம்குமாரின் உறவினர்கள், பெற்றோர் யாரும் இந்த சம்பவ இடத்திற்கு வராத காரணத்தினால் தற்போது அவர் புழல் சிறைக்கு விசாரணைக்காக சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது ஜான் பாண்டியன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன், அவர் ராம்குமாரின் உடலை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கிறார். ஆனால் காவல்துறையினர் அவர் உள்ளே அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள். இந்த நிலையில் மேஜிஸ்ட்ரேட் தற்போது புழல் சிறைக்கு சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அங்கு விசாரணையை முடித்துவிட்டு ராம்குமாரின் உறவினர்கள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்த பிறகு மேஜிஸ்ட்ரேட் மீண்டும் வந்து அவர் பெற்றோரிடம் விசாரணை நடத்துவார்கள். அதன் பிறகுதான் பிரேத பரிசோதனை நடைபெறும். தம்பி சுப்பிரமணி, இப்போ இந்த விவகாரத்தில் மருத்துவர்கள் தரப்பில் ஏதேனும் சொல்லப்பட்டிருக்கிறதா உடல் பிரேத பரிசோதனை குறித்து? அதாவது பிரேத பரிசோதனைக்காக 3 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தடய அறிவியல் நிபுணர்கள் அவர்கள் செல்வகுமார் என்பவர் தலைமையில், அதாவது மருத்துவர் செல்வகுமார் தலைமையில் 3 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவர்களிடம் மேஜிஸ்ட்ரேட் இந்த தகவல் குறித்து, அதாவது பிரேத பரிசோதனை குறித்து தகவல்களை கேட்டறிந்திருக்கிறார். அதே போல நேற்று அவரது உடல், அதாவது 5:45 மணி அளவில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது பதிவான அந்த அறிக்கையும், மருத்துவ அறிக்கையும் மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதனையும் அவர் படித்து அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் புழல் சிறைக்கு விசாரணைக்காக மேஜிஸ்ட்ரேட் தற்போது சென்றிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் புழல் சிறைக்கு சென்ற பிறகு அவரிடம் முதல் தகவல் அறிக்கை, அதாவது நேற்று பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கு பதிவான அறிக்கை அவரிடம் சமர்ப்பிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக சிறையில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறது. அதன் பிறகு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு மீண்டும் மேஜிஸ்ட்ரேட் வருகை வந்து ராம்குமாரின் பெற்றோரிடம் விசாரணை நடத்துவார்கள். அதன் பிறகு அவரிடம் புகார்கள் பெறப்படும். அதாவது இந்த மரணம் குறித்த தொடர்பான புகார் பெறப்படும். புகார் பெற்ற பிறகுதான் பிரேத பரிசோதனை தொடங்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காயத்ரி, சுப்பிரமணி, ராம்குமாரின் உடலை பார்ப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் வருகை தந்தாலும் அவர்களுக்கு அனுமதி அங்கு மறுக்கப்படுது. இதனிடையே ராம்குமாரின் பெற்றோர், உறவினர்கள் தரப்புல ஏதாவது கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? ராம்குமாரின் தரப்பு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்காக மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு மீதான விசாரணை இன்று மதியம் வர இருப்பதாக வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அவர்களது கோரிக்கையாக இருந்தது. இந்த நிலையில் ராம்குமார் மரணம் அடைந்ததை தொடர்ந்து இந்த வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும். அதே போல இதே மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யக்கூடாது, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு ராம்குமாரின் உடலை மாற்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் பிரேத பரிசோதனை போது வழக்கறிஞரும் உடன் இருக்க வேண்டும் என்று பல்வேறு தகவல்களை அந்த மனுவில் தெரிவித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய முதல் கட்டமாக வழக்கறிஞர் தரப்பினர் இந்த பகுதிக்கு வந்து ராம்குமாரின் உடலை பார்ப்பதற்கான அனுமதி கேட்டிருந்தார்கள். ஆனால் காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராம்குமாரின் பெற்றோர் இதுவரை சென்னை வந்து சேரவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் மதியத்திற்கு மேல் அவர்கள் சென்னை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. அதன் பிறகுதான் மேஜிஸ்ட்ரேட் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்து விசாரணை நடத்திவிட்டு பிரேத பரிசோதனை தொடங்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தம்பி.